பலப்படுத்த நீ பலனடைந்திட உன்னை மறுபடியும் பலத்தில் நிரப்ப பலத்தால் இடை கட்ட கழுகுகளைப் போல் பலனடைந்து படைந்திட உன்னை மறுபடியும் பலப்படுத்துவேன். உன்னை மறுபடியும் பலப்படுத்துவேன். கழுகுகளைப் போல் பலனடைந்து பறந்திட உன்னை மறுபடியும் உன்னை மறுபடியும் பலப்படுத்துவேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் பலப்படும்படியாய் ஆவியான ஒரு வார்த்தை உங்களோடு பேசுறாரு. ஏசாயா 61:7, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாய் இரட்டத்தனையாய் பலன் வரும். இன்றைக்கு நம்ம பலன் அடையாம, நாம் பலன் பெற்றுக்கொள்ளாமல், நாம் நன்மைகளை சுதந்திரிக்காமல் நிறைய போராட்டங்களில், பலவீனங்களில், பாடுகளில் மாட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஆசீர்வாதத்தையே பெற முடியலை. அப்புறம் எப்படி பிரதர் ரெட்டிப்பான ஒருவேளை 2 மடங்கு ஆசீர்வாதத்தை எப்படி நாங்கள் பெற போகிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரு. 2 மடங்கு ஆசீர்வாதம், நீங்கள் ரெட்டிப்பான நன்மையை, உன் வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டத்தனையா பலன். அப்போ நீங்கள் ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும். வெட்கப்பட்டால் ஒழிய நீங்கள் பலனை எதிர்பார்க்க முடியாது. வெட்கப்பட்டால் ஒழிய அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அதிகமாக வேதத்தை வாசிங்க. மற்றவங்க உங்களை பார்த்து வித்தியாசமாய் பேசினாலும் கவலைப்படாதீங்க. மற்றவங்க உங்களை பார்த்துட்டு ஆமாம் இவன் கிறிஸ்தவா, ஆமாம் இவன் வேதத்தை ஒழுங்காக வாசிக்கிறானா, இவன் ஜெபம் பண்ணுறானா, இவன் நல்லா ஆமாம் சர்ச்சில் போய் வர்ஷிப்லாம் பண்ணுறானா, அதை செய்கிறானா, இதை செய்கிறானா, ஊழியம் பண்ணுறானா, ஆமாம் இவனுக்கு என்ன நடக்குது, வாழ்க்கையில் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, தரித்திரத்தில் தான் இருக்கான், வேதனையில் தான் இருக்கான், அவன் சோகத்தில் தான் இருக்கான், அவன்லாம் வாழ்கிறது ஒரு வாழ்க்கையா, அவன்லாம் ஒரு வாழ்க்கையா, அவன் சும்மா ஏசு ஏசுன்னு ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த இயேசு ஒரு நன்மையும் அவனுக்கு செய்ய மாட்டேங்காரு, இவன் சும்மா ஓடிக்கிட்டு இருக்கிறான் இயேசுவை தேடி, ஒன்றும் நடக்க மாட்டேங்குன்னு மற்றவங்க உங்களை வெட்கப்படுத்தலாம். சில பேர் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, பார்த்தியா நான்லாம் குறுக்கு வழியில் சம்பாதிச்சு போய்கிட்டே இருக்கிறேன், பெரிய ஆளாயிட்டேன், நீ உண்மையாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு நன்மையை உன்னையை பார்க்க முடியல பாரு. நீங்கள் உண்மையாகவே இருந்துகிட்டே இருங்க. நியாயம் செய்கிறவன் இன்னும் நியாயம் செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். ஒரு நாள் வரும், அந்த நாள் இன்னைக்கு வரப்போகுது. சகோதரிய சகோதரா, ஏசப்பா உங்ககிட்ட தான் பேசுகிறார். சகோதரிய சகோதரா, அன்று சொல்கிறாரு, ரெட்டிப்பான நன்மையை தருவேன், ரெட்டிப்பான பலனோடு. உன் வெட்கத்துக்கு பதிலாக நீ எங்கெங்கெல்லாம் கர்த்தருக்காக எழும்பி நின்னீங்க தெரியுமா? நிறைய இடங்களில் கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்னீங்க. சில இடங்களில் குடும்பத்தை எதிர்த்து நின்னீங்க, சில இடங்களில் பிள்ளைகளை எதிர்த்து நின்னீங்க, சில இடத்துல கணவனை எதிர்த்து, மனைவி எதிர்த்து, உங்கள் தேவையில்லாமல் ஒருவேளை புறஜாதியில் உங்களை எப்படியாவது குறை சொல்லி உட்கார வச்சிடணும், உங்களை எழும்ப விடக்கூடாது, உங்களை ஏதாவது ஒரு குறை சொல்லி உங்களை வெளியே தள்ளிடணும், வீட்டை விட்டு துரத்திடணும், வேலையை விட்டு துரத்திடணும், ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு உங்களை ஒன்றும் இல்லாமல் வாஷ் அவுட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி துடித்து கொண்டிருக்கிற சில ஆவிகள் முன்பதாக நீங்கள் வெட்கப்படாமல் இவ்வளோ நாள் இருந்தீங்க. ஒருவேளை உங்கள் கணவரும் ஒருவேளை ரட்சிக்கப்படாத அனுபவமாக இருக்கலாம், இல்லை ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கலாம். உங்கள் பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இருக்கோ இல்லையோ உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, யார் உங்களுக்கு விரோதமாக இருந்தாலும் சரி, யார் உங்களை மட்டும் உங்களை மட்டம் தட்டினாலும் சரி, உங்களை வெட்கப்படுத்தினாலும் சரி, நீங்கள் வெட்கப்படாமல் அமைதியாக இருங்க. ஐயோ நான் வெட்கப்பட்டுட்டேனே அப்படி சொல்லாதீங்க. வெட்கப்பட்டாலும் பரவாயில்ல, ஏசப்பா இருக்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. நீங்கள் அப்படி நிறைய இருக்கிறீங்க, நிறைய தியாகமாக இயேசுவுக்காக வெட்கப்பட்டு
இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு தான் இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்றாரு. இன்னைக்கு பலப்பட போறீங்க. ஆண்டவர் சொல்ல ரெட்டத்தனையான பலனை நான் கொடுப்பேன். டபுள் ப்ரமோஷன், டபுள் பிளஸ்ஸிங். ஆமாம், 2 விதமான நன்மைகளும் உன் வீட்டுக்கு வரும் சகோதரியே. நீ அழுதுகிட்டே இருக்கிற இல்லை, 2 விதமான நன்மைகளும் உன் வீட்டை தேடி வரும். உன் வீட்டுக்குள்ள மகிமை வரும், உன் வீட்டுக்குள்ள கிருபை வரும், உன் வீட்டுக்குள்ள நிறைய தேசத்துக்குண்டான ஊழியர்களுடைய கால் தடம் படும். உன் வீடு பெத்தேலா மாறும். உன் வீட்டுக்கும் பரலோகத்திற்கும் ஏணி இறங்கும்படியா ஏறும்படியா ஏணி போடப்படும். தேவதூதர்கள் உன் வீட்டை நிரப்புவாங்க. உன் வெட்கம் இப்பொழுது ரெட்டத்தனையான பலனை இயேசுவை கொடுக்குன்னு சொல்றாரு. இன்னைக்கு இயேசுவை பலப்படுத்துறாரு. நீ வெட்கப்பட்டியா? கவலைப்படாத. யாரும் உங்களை வெட்கப்படுத்துறாங்களா? கவலைப்படாதீங்க. ரெட்டத்தனையான பலனை இன்னைக்கு உனக்கு கொடுப்பேன்னு இயேசுவை சொல்றாரு. தொடர்ந்து நாளை தினமும் இதே போல இன்னொரு மகிமையின் வார்த்தையை பலப்படுவதற்கு ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். தொடர்ந்து கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.